நம்ம உரிமையை நாம தான் மீட்டு எடுக்கணும். நம்ம உரிமையை நம்ம மீட்டு எடுக்கல அப்படின்னா யாரு எடுப்பாங்க? சில நேரங்கள் நாமளே எடுத்துரைக்கணும். பல நேரங்கள்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்வொகேட் வேணும், ஒரு லாயர் வேணும், ஒரு வக்கீல் வேணும். அதை எடுத்து சொல்றதுக்கு தான் ஒரு அட்வொகேட். அதை எடுத்து சொல்லக்கூடிய திறமை அவருக்கு இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் மகாராஷ்டிரா ஹைகோர்ட்ல சஜ்ஜுராம் அப்படின்றவர் 1992 இறந்துடுறாரு. அவர் என்ன பண்றாரு, 1974 ஒரு உயில் எழுதி வைக்கிறாரு. அந்த உயில்ல தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு எழுதி வச்சிடறாரு. அந்த உயில்ல அவர் என்ன சொல்றாரு, எங்க ஒய்ஃபுக்கு ஏற்கனவே நகை எல்லாம் நிறைய இருக்கு, அவங்கள்ட்ட கேஷ் வச்சிருக்காங்க, அதனால என்னுடைய சொத்தெல்லாம் இன்னாருக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது இவருக்கு சொந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறார். அந்த உயில் மாத்திரம் இருக்கு. அந்த பெனிஃபிஷியரி அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் இந்த பாருங்க, நான் தான் அவருடைய ஹேரு, அவர் சொந்தமா சம்பாதித்த சொத்து எனக்கு தான் அதை சேரணும் என்று வாதாடுறாங்க. லோவர் கோர்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எது அடிப்படையில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த எந்த காரணமுமே இல்லை அந்த தேர்ட் பார்ட்டிக்கு எழுதி வச்சதுக்கு அப்படின்னுட்டு. அது அப்பீல், அதுக்கு அடுத்து அப்பீல். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல் போயிடுது. அந்த எல்லா கோர்ட்லுமே இவங்களுக்கு சாதகமாக வருது. அதை எதிர்த்து அந்த யார் பேர்ல உயில் எழுதி வைக்காங்களோ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு உயிலை எழுதி வச்சது வாஸ்தவம் தான், ஆனா அந்த உயிலை மாத்திரம் வச்சு நம்ம டினை பண்ணக்கூடாது ஒரு ரைட்டை. என்ன காரணத்தினால இவங்க அவங்களுடைய ஒய்ஃபுக்கு அவங்க எழுதி கொடுக்கலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சென்டென்ஸ், where a wife who had lived and cared for the husband throughout his life is entirely disinherited in favor of the persons who are neither close relatives nor natural heirs. The disposition naturally raises a question that requires satisfactory explanation. காரணமே இல்லாம இந்த அம்மா அவரோடையே இருந்திருக்காரு. 1992 வரையும் அவரோடையே இவங்க குடுத்தனம் நடத்திருக்காங்க. என்ன காரணத்தினால இவங்களுக்கு இந்த ரைட் கொடுக்கல? அது மட்டும் இல்ல, அந்த யார் பேர்ல உயில் எழுதி வச்சாங்களோ அவங்க சொல்றாங்க, அவரை கடைசி வரையும் நான் தான் காப்பாத்தினேன்னு சொல்றாங்க. ஆனா ஃபேக்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, 1992 வரையும் இந்த அம்மா தான் அவங்களோட இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு பெனிஃபிஷியரி இன்னும் ஸ்டூடெண்டா இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கேக்குது, எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அவரை காப்பாத்திருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த உயிலை எடுத்து பாக்குறாங்க. அந்த பேஜ் 2ல லக்ஷ்மிகாந்த் என்ற பெயரை அடிச்சுட்டு ஷஜ்ஜுராம் யாரு உயில் எழுதி வச்சாரோ அவர் பேரை மாத்திருக்காங்க. அந்த ஷஜ்ஜுராம் இல்லிட்டரேட், அவர் கை நீட்டு தான் போட்டிருக்காரு. அதனால அந்த உயிலே சந்தேகத்துக்குரிய உயிலு. அது மட்டும் இல்ல, அந்த உயில்ல என் ஒய்ஃபுக்கு ஏற்கனவே கேஷ் இருக்கு, நகை இருக்கு, அதனால என் சொத்துக்கு அவங்க பாத்தியதை இல்லைன்னு எழுதி கொடுத்தது சந்தேகம் வருது. அதனால இந்த கேஸ நான் அந்த ஒய்ஃபுக்கு சாதகமாக முடிவு பண்றேன். ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் கொடுக்கறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. கீழ்கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்பீல், அதுக்கப்புறம் செகண்ட் அப்பீல், இது எல்லாத்திலையும் அந்த அம்மா ஜெயிச்சிருக்காங்க. ஹைகோர்ட் கடைசி அடுத்த ஃபைனல் அப்பீல் இதுல இன்டர்ஃபியர் பண்ணிருக்க கூடாது, அவங்க சட்ட நுணுக்கங்களை பார்த்திருக்கணுமே தவிர ஃபேக்ட்ஸை பார்த்திருக்க கூடாது என்று ஜட்மெண்ட் கொடுக்கறாங்க. எதற்காக நான் இந்த பதிவு நான் போடுறேன்னா, ஒரு ஹெல்ப்லெஸ் விடோ அவங்க உரிமையை காப்பாற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரியில போயிட்டு ஒரு அட்வொகேட் வாதாடி இருக்காரு. அந்த வாத திறமையினாலதான் இவங்களுக்கு இந்த சொத்து திருப்பி வந்திருக்கு. இது போன்ற தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சட்டம் பற்றி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோட்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை வானமை இல்லை அறக்கட்டளை மூலமாக நாங்க ஏற்றிட்டு வரோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.